கண்ணா குஞ்சி, நீ இறைய சாப்பிட்டுட்டு எங்க போயிட்டு இருக்க? ரொம்ப தூரம் எல்லாம் போக கூடாது. அதே மாதிரி சாப்பிட்டுட்டு நான் தூரமா போயிட்டேன்னா அதுல என்ன இருக்கு? நான் தான் உங்க கண்ணுக்கு தெரியறேன்ல. அட அதுக்கு இல்ல, உனக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. அம்மான்றவ நாலா பக்கமும் உங்க மேல கவனத்தை வச்சிருப்பா. எப்ப பார்த்தாலும் அம்மாவோட அட்வைஸ கேட்டு கேட்டு ரொம்ப போர் அடிச்சிருச்சு. வாழ்றதுக்கு சுதந்திரமே கிடையாது. அப்படி ஏதாவது எங்களுக்கு ஆபத்து வந்ததுன்னா எங்களை நாங்களே காப்பாத்திக்க முடியும். இது எல்லாமே உங்களோட முட்டாள்தனம். எதிரிங்க உங்களை தூக்கிட்டு போறதுக்கு தயாரா இருப்பாங்க. நீங்க மட்டும் பெரியவங்க ஆயிட்டீங்கன்னா எங்க வேணாலும் போலாம், என்ன வேணா சாப்பிடலாம். என்ன நடந்தாலும் சரி, நாங்க இன்னைக்கு வயலுக்கு போய் விளையாடுவோம். அதெல்லாம் நடக்காது குழந்தைங்களா. நாங்க இல்லாம நீங்க எங்கேயும் போக கூடாது. நாங்க போவோம், வயலுக்கு நாங்க கண்டிப்பா போவோம். நீங்களாம் அங்க வர வேண்டிய அவசியம் இல்லம்மா. நில்லுங்க பசங்களா, போகாதீங்க போகாதீங்க. யாரெல்லாம் அம்மாவோட பேச்சு கேட்க மாட்டீங்களோ, திமிரா நடந்துக்கிறீங்களோ, அனுபவத்தாலதான் கத்துப்பாங்க. வேற என்ன சொல்றது? பசங்களா, அம்மாவோட பேச்ச கேட்கலன்னா அது ஆபத்துல தான் முடியும். நான் எதுவும் சொல்லல, அவதான் சொன்னா. வா, நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, பசங்களுக்கு எப்பவுமே துணையா இருக்கணும்னு. அப்படி நாங்க சரியான நேரத்துக்கு வராம இருந்திருந்தா அந்த துஷ்ட கருடன் ஒரே நிமிஷத்துல நான் சொன்னதை கேட்காதாலதான் இப்படி ஆயிடுச்சு. அவங்க புகார் பண்றாங்க. அதாவது அவங்க அம்மா எப்பவுமே அவங்க பின்னாடி வராங்களா, அதனால இவங்க எல்லாருக்கும் தொந்தரவா இருக்கான். பசங்க எல்லாரும் இங்க வாங்க. அம்மா உங்களை கவனிச்சுக்கிறது கஷ்டப்படுத்துற மாதிரி அர்த்தம்னு யார் உங்களுக்கு சொன்னது சொல்லுங்க. இவன் தான் சொன்னான். ஐயோ, நான் சொல்லல, அப்படின்னு சொன்னது இவன் தான். இப்பவாது உங்க எல்லாருக்கும் புரிஞ்சுதா? அதாவது அப்பா அம்மா கூட இல்லனா உங்களுக்கு என்ன ஆகும்னு. நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். இனி அம்மா சொன்ன வார்த்தையை நாங்க மதிச்சு கேட்டுக்கிறோம். பசங்களா, சொல்ற பேச்ச கேட்கலனா இப்படிதான் ஆபத்து ஏற்படும். அதனால நீங்க அப்பா அம்மா சொல்றத நல்லபடியா கேட்கணும். அப்படி நடுவுல அந்த சேவலுங்க மட்டும் வராம இருந்ததுன்னா நான் அந்த கோழி குஞ்சுங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு பறந்திருப்பேன். மறுபடியும் அதே மாதிரி செய்யறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. ஒன்னு புரிஞ்சிக்க, எது நடந்தாலும் அது நன்மைக்கு தான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். சந்தோஷமா இருக்கணுமா? அந்த சேவலுங்கெல்லாம் என் முதுகுல ஏறிக்கிட்டு என் தலைய கொத்த ஆரம்பிச்சிருச்சுங்க. கோமன் மாஸ்டர், என்னால இந்த வழிய தாங்கிக்க முடியல. அந்த 2 பலமான சேவல்கள் அந்த கோழிங்களுக்கு முக்கியமான சக்தி. அதுங்க இருக்கிற வரைக்கும் அதுங்களோட குட்டி கோழிங்களை நீ தொட்டு கூட பார்க்க முடியாது, புரிஞ்சுக்க. எனக்கு அதிர்ஷ்டமே கிடையாது. அப்புறம் இப்படியே போய்கிட்டு இருந்ததுன்னா நான் பட்னியாதான் சாகணும் போல இருக்கு. அப்ப அந்த 2 சேவலுங்களுக்கு நடுவுல நீ சண்டைய மூட்டி விட்டேன்னாதான் நீ நினைக்கிற காரியத்தை உன்னால செய்ய முடியும். மாஸ்டர், அவங்க 2 பேருக்குள்ள சண்டை உருவாக்குறதுக்கு ஏதாவது வழி இருக்கா மாஸ்டர்? ஒரு வழி இருக்கு. இந்த கோமன் மாஸ்டர் உனக்கு எல்லாத்தையும் சொல்லித்தரேன். அங்க பாருங்க, கருட பருவ. நேத்து ஒரு விஷயம் நடந்தது இல்ல, அதுல உனக்கு திருப்தி ஏற்படலையா? நான் திருப்தியா தான் இருக்கேன். நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன ஒரே நாள்ல நல்லவன் ஆக்கிட்டீங்க. உங்க 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்க 2 பேருக்கும் மனமாற நன்றி சொல்றேன். உங்களுக்கு இது நல்லது தானே? அது சரி, உங்க 2 பேர்ல யாரு லீடரு? லீடரா? எங்களுக்குள்ள அந்த மாதிரி எதுவும் இல்ல. ஜனங்களோட மனசுல யாராவது ஒரு ஆளு லீடரா இருக்கணும்ல. அப்படிப்பட்ட ஒரு லீடர் ரொம்ப பலசாலியா இருக்கணும். உங்க 2 பேருக்குள்ள யாருக்கு பலம் அதிகமா இருக்கோ அவங்க தான் லீடரா இருக்க முடியும்.
இப்ப எனக்கு சொல்லுங்க, உங்க 2 பேர்ல ரொம்ப சக்தி வாய்ந்தது யாருன்னு இப்ப எனக்கு சொல்லுங்க. அங்கவலன் அங்கிள் தான் எல்லாத்தையும் விட பலசாலி. அட இல்ல, தங்கவேல அங்கிள் தான் ரொம்பவே சக்திசாலி. நாங்க 2 பேருமே சமமான சக்திசாலிங்க தான். ஏய், அந்த மாதிரி இருக்க வாய்ப்பே இல்ல. ஒரு கூட்டத்துல யாராவது ஒரு ஆள் எல்லாத்தை விட ரொம்ப புத்திசாலி அப்புறம் ரொம்ப சக்திசாலியா இருப்பாங்க. பாத்தீங்களா? நீங்களே உங்க கூட்டத்துக்குள்ள ஒரு முடிவே இல்லாம இருக்கீங்க. இப்ப நீங்களே சொல்லுங்க, உங்கள சக்திசாலி யாரு? சக்திசாலினா அது நான் தான். நீயா? நிஜமாவா? அப்படி நீ விருப்பப்பட்டா 2 பேரும் போட்டி சண்டை வச்சுப்போம். அப்ப யாரு ரொம்ப சக்தியானவங்கன்னு தெரிஞ்சிடும். சரி வா, அதையும் பாத்துரலாம். கொத்து கொத்து, அப்படிதான் அப்படிதான், அத கொத்து. நீ என்ன பாக்குற? அத கொத்து. பறந்து பறந்து கொத்து. அப்படிதான் கொத்து, அவனை தோக்கடி. சேவல்களோட அஜாக்கிரதனால அது அந்த கருட பறவையோட துஷ்ட எண்ணமே தெரியாம போயிடுச்சு. அதனால 2 சேவல்களுமே சண்டை போட்டுக்கிட்டாங்க. அவங்களுக்கும் மத்தவங்களுக்கும் அவங்க ரொம்ப ஆபத்தா மாறிட்டாங்க. கொத்துங்க, நல்லா கொத்திக்கோங்க, கழுத்தை வெட்டிக்கோங்க, நல்லா கொத்திக்கோங்க. ரொம்ப நல்லது. முதல்ல நான் அரை உயிரோட இருக்கிற அந்த வெள்ளனை தூக்கிட்டு போறேன். ஓ, இதெல்லாம் செய்யறது எவ்வளவு சுலபமான விஷயம். அந்த காமன் மாஸ்டரோட புத்திசாலித்தனம் ஒர்க் அவுட் ஆயிருச்சு. இங்க எங்க திரும்பி பார்த்தாலும் எல்லா இடத்துலயும் ஒரே சிக்கன் கடையா இருக்குதே. ஒரு சந்து பொந்து கூட விடல, எல்லா இடத்துலயும் சிக்கன் கடை திறந்துருக்காங்க. நம்ம வேலை ஈஸியா முடிஞ்சிடும் போல இருக்கே. பகல்ல ஊருக்குள்ள தைரியமா சுத்தி தெரிஞ்சா கோழியை விட்டு தள்ளுங்க, ஒரு கோழி இறக கூட கிடைக்க மாட்டேங்குதே. ரொம்ப மோசமாயிடுச்சுப்பா. இது கோழியோட இறகாச்சே. அப்படின்னா இந்த வீட்டுல கோழி இருக்குன்னு தான் அர்த்தம். பிரமாதம். என்னோட தலை என்னது இது? அம்மா, என்னோட டெக்ஸ்ட் புக்கை காணோம். டெக்ஸ்ட் புக்கை காணுமா? நாளைக்கு உனக்கு பரீட்சை இருக்குல்ல, புஸ்தகம் அங்கதான்ப்பா இருக்கும், நல்லா தேடி பாரு. அடடா, கெட்டிக்காரா. பொல்லாத ஆளா இருப்பாங்க போல இருக்குதே. புத்தகத்தை தூக்கி வெளியில போட்டுட்டு அத காணும்னு சொல்றியா நீ? படிக்காம இருக்கிறதுக்காக பசங்க என்னெல்லாம் கோல்மால் வேலை பண்றாங்க. ஆஹா, இது நாட்டுக்கோழி குஞ்சாச்சே. வாங்க வாங்க செல்லங்களா, வாங்க. இந்த வீட்டுல ஏகப்பட்ட கோழிகள் இருக்கும் போல இருக்குதே. இன்னைக்கு என் காட்டுல மழைதான். மெதுவா சாப்பிட்டா எவ்வளவு வேணா சாப்பிடலாம்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி பொறுமையா காத்துக்கிட்டு இருந்தா ஒவ்வொரு கோழி குஞ்சா மெதுவா புடிச்சு நம்ம வயித்தை ஃபுல்லாக்கிக்கலாம். அதிர்ஷ்டம் வரும்போது இப்படிதான் மொத்தமா வரும்னு சொல்லுவாங்க. இங்க ஒரு கோழி பண்ணையே இருக்குது. இது மொத்தத்தையும் நான் ஒருத்தனே தின்ன போற நினைக்கும் போது ஆமா, இவங்களுக்கு நம்ம எண்றதுக்கு கத்து கொடுத்தோம்ல, இனிமே நம்ம ஏபிசிடி கத்து கொடுக்கலாமா? ஏபிசிடியா? அப்படின்னா என்னம்மா? இங்கிலீஷ் எழுத்துக்கள் தான். ஏபிசிடி படிக்கலாமா? ஆனா எப்படி படிக்க வைக்கிறது? யாரு கற்றுக் கொடுப்பாங்க? அதுக்கு ஏபிசிடி தெரிஞ்ச நல்ல ஒரு மாஸ்டரை நியமிக்கணும். நான் வெளியில விசாரிச்சு பார்க்கறேன். என்னுடைய நீண்ட நாள் ஆசை இன்னைக்கு நிறைவேறிடும் போல இருக்குதே. என்ன ஆனாலும் சரி,
இவங்களுக்கு இப்ப தேவை ஏபிசிடி சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு மாஸ்டர். ஆனா எனக்கு தேவைப்படுறது இந்த கோழி குஞ்சுகள் தான். இங்க எல்லாரோடைய ஆவலும் நிறைவேறணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது. Wow! Success! நான் நல்லா தேடி பார்த்துட்டேன். ஆனா ஏபிசிடி கத்து தர அளவுக்கு ஒரு ஆள் கூட இங்கே இல்லை. ஹலோ, how are you கோழி அப்பா அப்புறம் கோழி அம்மா? ஹாய் ஹாய் சில்ட்ரன்ஸ், ஆர் யூ ஹாப்பி? என்னது காஃபியா? அம்மா, அந்த ஆள் காஃபி கேட்குறாரு பாருங்க. ஐயே, காஃபி டீ எல்லாம் ஒன்றும் கேட்கல குழந்தைகளா. ஹாப்பி, சந்தோஷம். இங்கிலீஷுமா? அட இங்கிலீஷுங்க. இங்கிலீஷா? ஆமா, நீங்க யாரு? ஐ எம் சாரி, என்னை அறிமுகப்படுத்திக்க நான் மறந்து போயிட்டேன். நான் குள்ள நரி இங்கிலீஷ் மாஸ்டர். காட்டுக்குள்ள ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்லாம் நடத்திட்டு இருக்கேங்க. படிப்பறிவே இல்லாத ஒருத்தனை கூட சரளமா இங்கிலீஷ் பேசுற அளவுக்கு ட்ரெயின் பண்றதுக்கு என்னால மட்டும்தான் முடியும். போன முறை வந்த பேட்ச்ல 2 நல்ல நாட்டுக்கோழி குடும்பங்கள் கூட இருந்துச்சு தெரியுமா, ஒரே சிட்டிங்ல. அந்த மொத்த கோழி குடும்பத்துக்கும் இங்கிலீஷ் பேச சொல்லி கொடுத்தவன் தான் இந்த டீச்சர். காட்டுக்குள்ள வந்து படிக்க கஷ்டமா இருக்கிற சிலருக்கு நான் அவங்க வீட்டுக்கே வந்து சொல்லி கொடுக்கிற வழக்கம் எனக்கு இருக்குதே. அப்படியா? இது ரொம்ப நல்லா இருக்க. அப்படின்னா எங்க குழந்தைங்களுக்கு ஏபிசிடி கத்து கொடுப்பீங்களா? ஓ, அதுக்கு என்னங்க, என்னுடைய வேலையே சொல்லப்போனா அதுதானே. பசங்களோட படிப்பை பத்தி நீங்க மறந்துருங்க. அப்புறம் உங்க விஷயம் என்னது? எங்க விஷயமா? இல்ல அது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்களும் இங்கிலீஷ் கத்துக்கலாமேன்னு. படிக்கிறதுக்கு ஆர்வம் வந்துட்டா அதுக்கு வயசு வித்தியாசம்லாம் கிடையாதுங்க. ஆமா ஆமா. ஓ, இதுக்கு மேல நாங்க படிச்சு என்ன பண்ண போறோம்? நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம். செய்ய வேண்டிய எல்லாத்தையும் நான் செஞ்சுக்கிறேன். நீங்க உங்களோட சொந்தக்கார கோழிங்க அப்புறம் பக்கத்து வீட்டு கோழிங்க எல்லார்கிட்டையும் சொல்லி அவங்கள என்கிட்ட வர சொல்லுங்க. எல்லாரையும் ஒரே நேரத்துல ஒன்னா சேர்ந்து அப்படியே கிளாஸ் எடுத்துறேன்னு சொல்ல வந்தேன். அவங்க எல்லாம் நம்ம அப்புறமா கூப்பிடலாம். இப்போதைக்கு மாஸ்டர், முதல்ல எங்க குழந்தைங்களுக்கு கத்து கொடுங்க. ஓகே ஓகே ஓகே, முதல்ல அவங்கள படிக்க வைக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ், வாங்க வாங்க, நம்ம போய் ஏபிசிடி கத்துக்கணும் இல்லையா? A-N-D ant. And B-A-T bat. bat. C-A-T cat. Cat. D-O-G dog. Dog. E-L-E-P-H-A-N-D elephant. Elephant. F-A-N fan. Fan. G-U-M gum. Gum. H-E-N hen. Hen. I-C-E eyes. Eyes. J-O-K-E-R joker. Joker. K-I-T-E kite. Kite. L L-A-M-B lamb. Lamb. இங்க பாரு. M-A-N-G-O mango. Mango. N-O-S-E nose. Nose. O-R-A-N-G orange. Orange. P-A-R-R-O-T parrot. Parrot.
QUEN Q RAINBOW rainbow. Rainbow. ABCDEFGHIJKLM NOPQRSTU VWXYZ. ABCDEFGHIJKLM NOPQRSTU VWXYZ. Yes. Yes. SHEEP sheep. Sheep. TIGE your tiger. Tiger. UMBRELLA umbrella. Umbrella. VIOLAN violin. Violin. WATCH watch. What? XRAY X-ray. X-ray. Y கிடைச்சிட்டான் சூப்பர். YAK yak. Yak. ZEBR zebra. Zebra. ABCDEFGHIJKLM NOPQRSTU VWXYZ. ABCDEFGHIJKLM NOPQRSTU VWXYZ. ABCDEFGHIJKLM NOPQRSTU VWXYZ. ABCDEFGHIJKLM என்ன குத்தி கொள்ளாதே எம்மா எப்பா ஐயோ. அம்மா அம்மா இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? நதியோரத்துக்கு தான் போறோமா? இல்ல அந்த பூ மரத்துக்கிட்ட தான் போறோமா? இல்ல இல்ல மாமர தோட்டத்துக்கு தான் போறோம் போல இருக்கு. இல்ல கோமர மலை கிட்ட தான் போறோம். என்னோட செல்ல குட்டிங்களா, ஆளாளுக்கு என்னென்னவோ சொல்றீங்களே. இன்னைக்கு நம்ம போறது அந்த மாதிரி இடங்களுக்கு இல்ல. இத பாத்தியா? அதோ தெரியுது பாரு, அந்த மாமரத்துக்கு தான் போறோம். ஐயா ஜாலி. செல்ல குட்டிங்களா, இன்னைக்கு நம்ம இந்த இடத்துலயே விளையாடலாமா? அட நல்லா ஜாலியா இருக்கும் போல இருக்கே. பாத்தீங்களா, மஞ்சாடி விதைகள் பாத்தீங்களா? அத வச்சு விளையாடலாம். நம்ம இத அப்படியே அள்ளி அள்ளி எடுக்கலாமா? எனக்கு நிறைய கிடைச்சிருக்கு. எனக்கும் நிறைய கிடைச்சிருக்கு. இல்ல இல்ல எனக்கு தான் ரொம்ப அதிகமா கிடைச்சிருக்கு. எல்லாரை விட அதிகமா எனக்கு தான் நிறைய கிடைச்சிருக்கு. மஞ்சாடி விதைகள் யாருக்கு அதிகமா கிடைச்சது? உங்களுக்கெல்லாம் எப்படி புரிஞ்சுது? பார்த்தாலே தெரியுமே. ஆமா ஆமா. உங்களுக்கு யாருக்கு மஞ்சாடி விதைகள் அதிகமா கிடைச்சதுன்னு புரிஞ்சுக்கணும்னா அது எண்ணி பார்த்தா தான் தெரியும். அது எப்படி? தோ இப்படிதான். 1 1 நல்லா இருக்கு. நீங்க எடுத்த மஞ்சாடி விதைகளை ஒவ்வொருத்தங்களும் அவங்க இடத்துல போய் வைங்க.
இனி 2. 1 1 2. 2. ஒன்னு ஒன்னு 2. மஞ்சாடி விதைகள் 2 ஆயிடுச்சு. 3. 2 1 3. 3. ரெண்டு ஒன்னு 3. மஞ்சாடி விதைகள் 3 ஆயிடுச்சு. 4. 3 1 4. 4. 3 1 4. மஞ்சாடி விதைகள் 4 ஆயிடுச்சு. 5. 4 1 5. 5. 5. 4 1 5. மஞ்சாட விதைகள் 5 ஆயிடுச்சு. 6. 5 1 6. 6. 5 1 6. மஞ்சாடி விதைகள் 6 ஆயிடுச்சு. 6 எப்பவும் ஜோர்தா. அடுத்தது 7. 6 1 7. 7. 6 1 7. மஞ்சாட விதைகள் 7 ஆச்சு. 8. 7 1 8. 8. 7 1 8. மஞ்சாடி விதைகள் 8 ஆயிடுச்சு. 9. 8 1 9. 9. 8 1 9. மஞ்சாடி விதைகள் 9 ஆயிடுச்சு. இனி 10. 9 1 10. 10. 9 1 10. மஞ்சாட விதைகள் 10 ஆச்சு. 10 நாளே அது முத்துதான். நம்ம எல்லாரும் இப்போ ஒண்ணா இருக்கோம். ஒண்ணா இருக்கும்போது எல்லாமே நல்லா இருந்துச்சுல்ல. ஒரு பாவப்பட்ட கழுத ரொம்ப ஆழ்ந்த துக்கத்தோட ரொம்ப நேரமா காட்டுல சுத்திட்டு இருந்துச்சு. நானும் புத்திசாலி ஆயிடுவேன், எனக்குள்ளயும் புத்தி வந்துரும். பாத்துக்கிட்டே இரு. பாவம் அந்த கழுத கவலையோட நடந்து போயிட்டு இருக்கும்போது அது மரத்துக்கு அடியில ஓய்வு எடுத்துட்டு இருக்க ஒரு சின்ன ஜீப்ராவை பார்த்துச்சு.
ஹேய் நண்பா, அட எழுந்திருப்பா. அந்த சின்ன ஜீப்ரா ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்துல தூங்கிட்டு இருந்துச்சு. தூக்கத்துல எழுப்பின கோவத்தை அடக்கிட்டு அந்த குட்டி ஜீப்ரா சொல்லுச்சு, என்னாச்சு என்னாச்சு சொல்லு நண்பா. ஹேய் நண்பா, நான் இப்பதான் கிராமத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? நான் சந்தோஷமா இருக்கேன். ஆனா விஷயம் அது இல்ல நண்பா. ஓ அப்படின்னா வேற என்ன? என்ன விஷயம் அத சொல்ல. அது ஒண்ணு இல்ல நண்பா, சொல்ல போனா நான் அதி புத்திசாலி. ஆனா எனக்கு இன்னும் நிறைய புத்தி தேவைப்படுது. இதுக்காக நீ எனக்கு உதவி செய்ய முடியுமா? நான் உனக்கு எப்படி உதவி செய்யறது? நான் உன் அளவுக்கு புத்திசாலியா என்ன? அப்புறம் நான் எப்படி உனக்கு உதவி செய்ய முடியும்? அந்த விஷயம் எனக்கும் தெரியும் நண்பா. எனக்கு ஒன்னே ஒன்னு சொல்லு, இந்த காட்டுல நல்ல டாக்டர் யார் இருக்காங்க? ஓஹோ, விஷயம் இப்படிப்பட்ட விஷயமா? உனக்கு இந்த காட்டுலயே ரொம்ப புத்திசாலியான டாக்டர் ஒருத்தர் தான் இருக்காரு. யாருப்பா அது? டாக்டர் நரி. ரொம்ப பிரபலமான டாக்டர். புத்தியை அதிகமாக்குறதுக்கு அவர்கிட்ட மருந்தெல்லாம் இருக்கு. இது நிஜமா உண்மையா? ஆமா, உண்மைதான். இங்க எத்தனை விலங்குகள் புத்திய வாங்கிட்டு போறாங்க தெரியுமா? அதனால அவங்க பின்னாடியே போ, நீ டாக்டரோட குகைக்கு போயிடுவ. உனக்கு ரொம்ப நன்றி நண்பா. போ போ, இங்க இருந்து ஆரம்பமாகுது உன் கெட்ட நேரம். என்ன நீ இப்படி தொந்தரவு பண்ணா அதுக்கான விளைவு இதுதான். டாக்டர் நரி அதோட குகைக்கு பக்கத்துல ஒரு சின்ன மரத்துக்கு அடியில ஆழ்ந்த யோசனையில மூழ்கி இருந்தாரு. அப்பதான் டாக்டரோட உதவியால கிட்டன் கரடி அங்க நடந்து வந்தாரு. மாஸ்டர், உங்களுக்கு என்னாச்சு மாஸ்டர்? நான் என்ன சொல்றது, குகையோட வேலை பாதி முடிஞ்சு போச்சு. இப்ப எனக்கு ஆத்தங்கரை கிட்ட இருக்கிற உருண்டை கல் எனக்கு தேவைப்படுது. எனக்கு வேலை செய்யறதுக்கு கூலி ஆளுங்க யாரும் கிடைக்க மாட்டாங்க. அதனாலதான் நான் ரொம்ப கவலையா இருக்கேன். என்னாச்சு மாஸ்டர்? கூலி வேலை செய்யறவங்களுக்கு பணம் கொடுக்கணுமா? என்ன ஒரு முட்டாள்தானம். வணக்கம் டாக்டர் சாரே. வணக்கம். ஆமா, நீ பக்கத்து காட்டுல இருக்கிற சின்னன் பையனோட கழுதியா என்ன? என்னப்பா, இல்ல இல்ல, நான் இங்க பக்கத்து கிராமத்துல இருந்து வந்திருக்கேன். நீ எதுக்கு இங்க வந்த? டாக்டர் சார பாக்காதா? காசு இல்லாம நான் யாரையும் பாக்கறது இல்ல. ஆனா நீ கிராமத்துல இருந்து வந்திருக்கல, அதனால நீ என்ன பார்க்கலாம். பாத்தியா, உனக்கு என் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல. என்ன பிடிச்சவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு இப்ப நீயே கொஞ்சம் பாரு. டாக்டர், என் புத்தியை எனக்கு அதிகமாக்கணும், அதான் உங்களை தேடி இங்க வந்தேன். புத்திசாலி அதிகமாக்கணுமா? ஆமா டாக்டர் சார், நானும் என் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி மிக பெரிய பேர் எடுக்கணும், மத்தவங்க மாதிரியே. அது சரி, உனக்கு எத்தனை கிலோ புத்தி வேணும்? அது எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா கம்மியா இருக்க கூடாது. அப்படின்னா உனக்கு புத்திசாலித்தனம் அதிகம் வேணுமா? அப்புறம் அதுவும் கிலோகிராம்லயா? அப்படி ஒரு வேலை முடிஞ்சதுன்னா எனக்கு பாட்டோ டான்ஸோ கத்து கொடுங்க. இத வச்சு என்னால என் குகை வேலைய முடிச்சுக்க முடியும். சொல்லுங்க. அப்படின்னா இங்கே கொஞ்ச நாளைக்கு தங்கி ஆகணும். தங்கிட்டா போச்சு, எனக்கு புத்தி அதிகமாகுமா? கண்டிப்பா அதிகமாகும். இங்க நிக்கிறாரே கரடி, அவர் ரொம்ப புத்திசாலியான ஆளு. இந்த புத்திசாலித்தனம் உனக்கு போதும் இல்லையா? இது எனக்கு போதும். நான் என்ன சொல்றேனோ அந்த வேலையை நீ நேர்மையா செய்ய ஆரம்பி. அதுவும் வைத்தியத்துல ஒரு பங்கா இருக்கும். இது போல புத்திசாலித்தனத்தை அதிகமாக்க வந்த கழுத டாக்டர் நரி கொடுக்கிற வேலைய ரொம்ப மனசார செய்ய ஆரம்பிச்சது. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா ஒரு நாள் சாயந்தரம், என்னோட இந்த குகையோட வேலை இந்த முட்டாள் கழுதிய வச்சு நான் முடிச்சிட்டேன். இப்ப அக்கம் பக்கத்துல இருக்கிற சூழ்நிலைய நான் சரி பண்ணிடுறேன். மாஸ்டர், அட கத்தாத, எனக்கு நல்லாவே காது கேக்கும். என்ன சொல்ல வர சொல்லு. அந்த கழுதியோட புத்திசாலித்தனம் எவ்வளவு அதிகமாச்சு? பாதி புத்திசாலித்தனம் அதிகமாயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல முழுசா புத்திசாலி ஆயிடுவான். என்னை விட அதுக்கு புத்திசாலித்தனம் அதிகமாயிடுமா? அட, நான் அந்த மாதிரி செய்வேனா? இந்த காட்டுலயே நீ தான் எல்லாரையும் விட ரொம்ப புத்திசாலியான ஆளு. நீ ஒரு வேலை பண்ணு, உடனே போ, அந்த தேனை எடு, அப்புறம் கழுதியை கூட்டிட்டு போய் விறக கொண்டு வா. சரிங்க மாஸ்டர்.
இந்த முட்டாளுங்களால நான் ரொம்ப நிம்மதியாவும் நல்ல ஒரு வாழ்க்கையாவும் நான் வாழ முடியும். கரடி ப்ரோ, எனக்கு ஒரு விஷயம் சொல்றியா? நான் இங்க வந்து இவ்வளவு நாள் ஆயிடுச்சு. நான் இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருக்கணுமா புத்தி அடையறதுக்கு? சந்தேகமே இல்ல, இங்கேயே இருந்துதான் ஆகணும். நீ முன்னாடி போ, நான் தேனை சாப்பிட்டுட்டு பின்னாடியே வந்துடுறேன். அம்மா, என் முதுகெல்லாம் வலிக்குது. ஒரு வண்ணமயமான கிளி ஒரு கிளைக்கு மேல உட்காந்து இதை எல்லாமே பார்த்துட்டு இருந்துச்சு. அந்த கிளி பறந்து அந்த கழுது கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்லுச்சு. ஒரு விஷயம் சொல்லு, கொஞ்ச நாளா உன்னை நான் இந்த இடத்துல பார்த்துட்டு தான் இருக்கேன் தெரியுமா? இந்த காட்டுக்கு நீ புதுசா? இல்ல, நான் கிராமத்துல இருந்து வந்திருக்கேன். எதுக்காக? கழுத அந்த வண்ணமான கிளி கிட்ட காட்டுக்கு ஏன் வந்த அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அத கேட்டுட்டு அந்த கிளி சத்தம் போட்டு சிரிச்சுது. நீ உண்மையிலே பெரிய முட்டாள் தெரியுமா? என்ன முட்டாள்னு கூப்பிடாத. இன்னும் கொஞ்ச நாள்லயே நான் இந்த காட்டுல இருக்கிறவங்களையே ரொம்ப புத்திசாலியான விலங்கா மாறிடுவேன். இந்த மாதிரி அந்த தந்திரமான நரி தான் உன்கிட்ட சொல்லிருக்கோம். நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன். அந்த நரி பெரிய ஆளு. உன்னை வைத்தியன்ற பேர்ல தன்னோட சுயநலத்துக்காக அது உன்னை தங்க வச்சிருக்கு. இல்ல, டாக்டர் நரி ரொம்பவே புத்திசாலியான ஆளு. அந்த நரி உண்மையாவே கஞ்சத்தனமான ஆளு. அது தன்னோட கொகைக்கான வேலைய செலவே இல்லாம முடிச்சிருச்சு. உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. இல்ல, நீ போய் சொல்ற. இந்த காட்டுலயே கரடி அண்ணன் தான் புத்திசாலி. டாக்டர் நரி சாரு எனக்கு கரடி அண்ணனை விட அதிகமான புத்திய கொடுப்பாரு. ஐயோ முட்டாள், அந்த நரி உன்னை பயன்படுத்திக்கிச்சு. அத நான் நிரூபிச்சு காட்டுறேன், வா. கழுதையும் கிளியும் கரடி கிட்ட போச்சுங்க. கரடி அண்ணன், என்னாச்சு கிளி? நீங்க இந்த தேனை டாக்டர் சித்தப்பாவோட பாத்திரத்துல எப்படி நிரப்புவீங்க? இது முழுசா முடிஞ்சு போயிராதா? இதுவா? கண்டிப்பா கிடையாது. நான் இந்த பானையில இருந்து மெல்ல மெல்ல டாக்டரோட பெரிய பானையில இந்த மாதிரி ஊத்துவேன். இதோ இதே மாதிரி. இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு. உனக்கு புரிஞ்சுதா? நான் புரிஞ்சுக்கிட்டேன், எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நன்றி கரடி அண்ணன். இப்போ நாங்க கிளம்புறோம். அப்படின்னா சரி. இந்த முட்டாள்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன கேள்விகள்லாம் கேட்க இப்படிதான் தெரியுதோ. அந்த முட்டாளுக்கு தேன் கீழே கொட்டினது இப்ப வரைக்கும் தெரியவே இல்ல. பாத்தியா? நீ சொன்னது உண்மைதான். தந்திரமான அந்த நரி என்ன பயன்படுத்திக்கிச்சு. பரவாயில்ல விடு. நீ எல்லாரையும் ரொம்ப ஈஸியா நம்பிடுற. அதுதான் உன்னோட பிரச்சனையே. சரி, இப்ப நான் என்ன பண்றது? நீ ரொம்பவே உழைப்பாளி. இதுதான் உன்கிட்ட இருக்க திறமை. அத நீ முதல்ல புரிஞ்சுக்க. இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் என்னோட தவறுகளை இப்பதான் உணர்றேன். ரொம்ப நல்லது. எல்லா விலங்குகள்கிட்டயும் ஒரு திறமை இருக்கும். அதாவது குயிலால பாட முடியும், மயிலால ஆட முடியும், மீன்களால நீந்த முடியும், அதே மாதிரி பறவைகளால பறக்க முடியும். நாம நம்ம திறமைகளை கண்டுபிடிச்சு அத பயன்படுத்திக்கணும். புரிஞ்சுதா? புரிஞ்சது. சரி, இப்ப போய் உன்னோட பணத்தை நீ நரிக்கிட்ட கேளு. நீ உழைச்சிருக்கல, அதுக்கான பலன் கிடைச்சே ஆகணும். கிளி சொன்னதை கேட்டுக்கிட்டு அந்த கழுதை நரிக்கிட்ட போச்சு. மாஸ்டர், நான் பானையில தேனை நிறைச்சிட்டேன். அது உண்மைதான். மறுபடியும் அந்த தேனை அந்த மாதிரி கொட்டுவியா நீ? டாக்டர், டாக்டர். என்னாச்சு? நான் புத்திசாலி ஆயிட்டேன். புத்திசாலியா? அதுவும் நீயா? ஆமா. அட இல்ல, உன்னோட புத்திசாலித்தனம் அதிகமாகறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்கும். இல்ல டாக்டர், நான் உண்மையிலேயே புத்திசாலி ஆயிட்டேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகமா? ஆமா. சரி, நான் இவ்வளவு நாள் உங்களுக்கு வேலை செஞ்சேன்ல, அதுக்கான கூலிய கொடுக்கறீங்களா? அட, இவ என்ன பேசுறான்? வேலையா? வேலையா? என்ன மாதிரியான வேலை? ஆமா, வேலை செஞ்சிருக்கேன்ல. இப்ப நீங்க மட்டும் காசு கொடுக்கலன்னா ராஜா சிங்கம் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். அட இல்ல, அந்த மாதிரி எல்லாம் பண்ணாத. நான் உனக்கு உன்னோட கூலிய கொடுத்துறேன். இது போல அந்த கஞ்சத்தனமான நரிக்கிட்ட இருந்து கழுத கூலிய வாங்கி போயிடுச்சு. அது ஒரு பெரிய வலையில சிக்கிடுச்சுன்னு அதுவும் உணர ஆரம்பிச்சுது. கழுத அதோட ஞானத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு அதோட ஊருக்கு போயிடுச்சு. அதுக்கு அதோட வாழ்க்கையே கத்து கொடுத்துடுச்சு.